வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். நோக்கியாவிலிருந்து இனிமேல் நம்ம வந்து ஹை எண்ட் மொபைல் ஃபோன்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவங்க வந்து என்ட்ரி லெவல் ப்ளஸ் மிட் லெவல் மொபைல் ஃபோன்ஸ் மட்டும் தான் லான்ச் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் அவங்க இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறது நோக்கியாவினுடைய G21. ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் இந்த நோக்கியா G21 நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நோக்கியா G21 பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் நோக்கியா மொபைல் ஃபோன்ஸை பார்த்துருந்தீங்கன்னா அதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. பாக்ஸுடைய ஒரு சைடில் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்ல விஷயம்தான். பின்புறத்தில் அந்த ப்ராடக்ட்டுடைய பல விவரங்கள் போட்டிருக்காங்க. இதை வாசிக்கணும்னு நினச்சா பாஸ் பண்ணி நீங்கள் வாசிக்கலாம். இப்போது இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸை திறந்த உடனே உள்ள இந்த மொபைல் ஃபோன் இருக்குது. இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. 18 வாட் சார்ஜர், அப்புறம் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு TPU பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போது இந்த பாக்ஸை நம்ம ஓரமாக வச்சுட்டு மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மொபைல் 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ 4GB 64GB வேரியண்ட்டுடைய விலை பார்த்தீங்கன்னா 12,999 rupees. 6GB 128GB வேரியண்ட் விலை பார்த்தீங்கன்னா 14,999 rupees. மொபைல் முழுக்க பிளாஸ்டிக்கால் பண்ணது. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர்டு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணாலும் ஃபிங்கர் பிரிண்ட் இதில் ஒட்டாது. அழகாக பின்னாடி நோக்கியா அப்படின்னு நம்ம போட்டிருக்க அந்த பிராண்டிங் அழகாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. USB Type-Cக்கான ஒரு போர்ட் இருக்குது. ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. மேலுப்புறத்தில் ஒரு 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய ஸ்பீட் நல்லா இருக்குது. ஃபேஸ் அன்லாக் உடைய ஸ்பீட் பரவாயில்ல. மறுபுறத்தில் கூகுளுக்காக டெடிக்கேட்டட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் அதுக்கு மேலே ஒரு சிம் கார்டு ட்ரே இருக்குது. இந்த சிம் கார்டு ட்ரே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கார்டு ட்ரே. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நோக்கியாவிலேருந்து யூஸ்வலாக வரக்கூடிய மொபைல் ஃபோன்ஸோட பில்டு குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில் இதுவும் பார்த்தீங்கன்னா சாலிடான பில்டு குவாலிட்டியோட யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்டர்டியான ஒரு மொபைல் ஃபோனை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். மொபைல் இருக்கக்கூடிய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு HD+ டிஸ்பிளே இருந்தாலும் இதில் 90 Hz ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்களே, சந்தோஷப்படாதீங்க. இது வந்து ஒரு TFT பேனல் தான். இப்போ இந்த TFT பேனலில் நீங்கள் இண்டோர் கண்டிஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. வியூவிங் ஆங்கிள்ஸு, கலர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் அவுட்டோரில் டேரெக்டாக சூரிய வெளிச்சத்தில் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறப்போ சுத்தரவா எதுவுமே தெரியல எனக்கு. ஃபோட்டோஸ்லாம் நான் சாம்பிள் கிளிக் பண்ணுறப்போ சும்மா ஒரு சகட்டு மேனுக்கு கிளிக் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஃபோட்டோஸ் நல்லா இருக்கா, அந்த ஃபோக்கஸ் நல்லா இருக்கா அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ வீட்டுக்குள்ளே உட்காந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் வாங்கினீங்கன்னா வாங்குங்க. இல்லை அதிகமாக நீங்கள் வெளியே போகிறவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே உங்களுக்கு ஒத்து வராது. மொபைலுடைய பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து 50 மெகா பிக்சல் கேமரா. அது தவிர ஒரு 2 மெகா பிக்சல் அல்லக்கை டெப்த் சென்சரும் இன்னொரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சரும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா சொட்டு நாச்சுக்குள்ள ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் நீங்கள் 1080 வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். இமேஜினுடைய இமேஜினுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். ஓரளவுக்கு ஷார்ப்பான இமேஜ் இருக்குது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த கலர்ஸ் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. லோ லைட்டில் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப சுமாராக இருக்குது. வீடியோக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அதெல்லாம் கொடுக்கல. வீடியோடைய சாம்பிள்ஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேசிக் மொபைல் ஃபோனில் எப்படி ஒரு வீடியோ இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செல்ஃபிஸ்னுடைய குவாலிட்டி, ஸ்கின் டோன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சில நேரங்களில். அகைன் இண்டோரில் லோ லைட் செல்ஃபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்கும். இந்த நோக்கியா G21 மொபைல் ஃபோனில் இதுக்கு முன்னாடி வந்த மொபைல் நோக்கியா G20 விட கொஞ்சம் ஒரு பெட்டரான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து யூனிசாக்கினுடைய T606 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர். நம்மகிட்ட வந்து யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 4GB RAM இருக்குது. 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. சென்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கைரோஸ்கோப் கிடையாது, ஓரியன்டேஷன் சென்சர் கிடையாது, மேக்னெட்டிக் சென்சர்லாம் கிடையாது. பட் இந்த மொபைல் ஃபோனில் L1 வைட் பேண்டுக்கான சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் வச்சு நம்ம கேம் விளையாடலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா விளையாடலாம். ரெகுலரான கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடுறப்போ நல்ல கிராஃபிக்ஸ்லாம் அருமையாக இருக்கும். ஹை ரிசோர்ஸ் இன்டென்சிவ் கேம்ஸ்லாம் இதில் விளையாடாதீங்க. அது விளையாடுறதுக்கான மொபைல் ஃபோனும் இது கிடையாது. பட் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறப்போ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு பேசிக்கான ஒரு 4-5 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் இல்லாட்டி ஒரு ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தேவைகளுக்கு இந்த மொபைல் ஃபோன் பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லா நோக்கியா மொபைல் ஃபோன் மாதிரியும் இந்த மொபைல் ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து Android 1 ப்ரோக்ராமில் வரக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன். இருந்தாலும் இதில்
வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். பட் இவங்க வந்து ரெகுலரா செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அதுவே போதுமான விஷயமா இருக்கும். இந்த மொபைல் போனை யூஸ் பண்றவங்களுக்கு இந்த செக்யூரிட்டி அப்டேட்ஸே போதுமான விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மொபைல் போனா இருந்தாலுமே அதுல ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் இருக்கு. இப்போ நெட்ஃபிளிக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் VPN இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா டிஃபால்ட் அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. பட் UI யூஸ் பண்றதுக்கு ஃபாஸ்டா இருக்கு. மொபைல் போன்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு 4-5 அப்ளிகேஷனை போட்டு நீங்க யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் திறந்து இன்னொரு அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்றது இந்த மாதிரி ஒரு பேசிக் டாஸ்க்குலாம் இந்த மொபைல் போனுடைய UI பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பேட்டரின்னு பாத்தீங்கன்னா 5050 mAh கான பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு பாக்ஸ்க்குள்ள 18 வாட் சார்ஜர் இருக்கு. இந்த சார்ஜரை வச்சு நம்ம சார்ஜ் பண்றப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் அது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட யூசேஜை பொறுத்து இந்த மொபைல் போன் மேக்ஸிமம் ஒரு 2 டேஸ் வரைக்கும் தாக்கு பிடிக்கலாம். இந்த Nokia G21 உடைய விலை பாத்தீங்கன்னா 12,999 ரூபீஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. சோ இந்த விலைக்கு இதை வாங்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா வாங்கலாம். பட் இதுக்கு முன்னாடி வந்து G20லே பாத்தீங்கன்னா இதை விட நிறைய அம்சங்கள் பெட்டரா இருந்தது. ஆனா G20 விட இதுல பெட்டரான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் மொபைல் போன் ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டர்டியான மொபைல் போன் இன்டோர்ல உட்கார்ந்த மொபைல் போன் நம்ம யூஸ் பண்ண போறோம் அந்த மாதிரி யூசேஜ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா அந்த Nokia G21 நீங்க வாங்கலாம். இல்ல டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி எனக்கு ரொம்ப முக்கியம் நினைச்சீங்க அப்படின்னா வேற மொபைல் போன் பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.